இறைவன் எப்படிப்பட்டவன் ஆயிட்டான்? அறியப்படாத பொருள் ஆயிட்டான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அறிவினால் அறிவது அசத்து என்பதானால் அவன் அறிய முடியாத பொருளான் நின்றுட்டான். இப்ப அடுத்த கேள்வி, அறிய முடியாதுன்னு சொன்னீங்களே, அப்படி ஒரு பொருள் அல்லது அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருந்தா என்ன, இல்லைன்னா நமக்கு என்னங்க? நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா தலைகீழா நின்னாலும் வேலைக்காக. அப்படி ஏன் தலைகீழா நிப்பான முடிக்கொண்டு? நீங்க சித்தாந்தம் படிச்சா உங்களுக்கு என்ன கடவுள் தெரிஞ்சிருவாரா என்ன? தெரிய மாட்டாரியா? அப்புறம் ஏன் படிப்பான? இந்த பூசை பண்ணா சாமி தெரிஞ்சிருவாரா? வரமாட்டாரியா? அப்ப பூசை பண்ண வேண்டியது இல்லை. அப்ப நீங்க ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலுக்கு பயன் ஒண்ணு இருக்குது. அந்த பயன் உங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காதுன்னா எதுக்கு செயல்னு? முதல்ல செயலே தேவையில்லை. அவன் கிடைக்கவே மாட்டான் என்று சொன்னால் பிழை, அவன் எளிதில் கிடைப்பான்னு சொன்னாலும் பிழை. பிறகு எப்படித்தான் சார் கிடைப்பார் அப்படின்னா, அவன் அருளாலே கிடைக்கக்கூடியவன், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி